Hello friends, in the tutorial Photoscape software use பண்ணி எப்படி animated GIF files create பண்றேன்னு பார்க்கலாம். graphic interchange format files எப்படி create பண்றேன்னு பார்க்க போறோம். இப்போ நான் Photoscape ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ animated GIF ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்றோம். இங்க இருக்கிற photos வந்து கிளிக் பண்ணி இங்க drag பண்ணி நம்ம draw பண்ணிக்கலாம். one by one இங்க நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி draw பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு draw பண்ணும்போதே தெரியும் அனிமேஷன் கிரியேட் ஆயிருக்குங்க. பாருங்க இந்த 4 ஃபோட்டோவும் இங்க அனிமேட்டட் ஆயிருக்கு. இதுல உங்களுக்கு ஆட் delete பட்டன் இருக்கு. வேற ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். delete பண்றேன்னா delete பண்ணிக்கலாம். இங்க ஒவ்வொரு ஃபோட்டோவும் கிளிக் பண்ணி நீங்க இங்க இருந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இத பாஸ் கொடுத்துறேன். இதுல சேஞ்ச் டைம் இருக்கு. நீங்க இந்த டைம் வந்து டிஸ்ப்ளே டைமை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சேஞ்ச் எஃபெக்ட் இருக்கு. ஸ்லைட் அப்னு கொடுத்தீங்கன்னா பாருங்க ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இது வந்து மேலே இப்படி ஸ்லைட் ஆகும். அதே மாதிரி எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு பாருங்க. கன்வர்ட் டு பேக்ரவுண்ட் கலர்னு பாருங்க. பேக்ரவுண்ட் கலர் இங்க ப்ளூவா இருக்கறனால அந்த கலர்ல கன்வர்ட் ஆகுது. இப்போ பாஸ் கொடுத்துறேன். இப்போ இதுல போட்டோ சைஸை நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதே வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா பேப்பர் ஃபுல், இமேஜ் ஃபுல் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இங்க சேஞ்ச் எஃபெக்ட்ல வந்து நான் இங்க நோ எஃபெக்ட்னு கொடுத்துறேன். இதுல உங்களுக்கு பேப்பர் ஃபுல், இமேஜ் ஃபுல் நல்லா இருக்கும்போது இங்க போட்டோ அலைன் பண்ண முடியும் பாருங்க. டாப் லெஃப்ட், டாப் ரைட் அந்த மாதிரி நீங்க அலைன் பண்ணிக்க முடியும். இங்க நான் ஸ்ட்ரெச் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு செலக்ஷன் எல்லாம் ரெடியான பிறகு நீங்க வெப் browser preview பார்க்க முடியும். பாருங்க உங்க ஃபைல் வந்து எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு தெரியும். அனிமேஷன் வந்து இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. நீங்க சேவ் கொடுத்துட்டு GIF ஃபைலா சேவ் பண்ணிக்கலாம். So friends, இந்த டியூட்டோரியல்ல Photoscape சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி GIF ஃபைல்ஸ் எப்படி கிரியேட் பண்றேன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching.